நம்மளுடைய வேலை அகாடமி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 10லேருந்து குரூப் டூ ஏவுக்கான ரெகுலர் கிளாஸஸ் நம்ம வேலை அகாடமியில் ஆஃப்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு யாராவது விருப்பம் இருக்கிறவங்க அட்மிஷன் போடுங்க. கீழே அதற்கான டீட்டெயில்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் அப்படின்றத இது பண்ணிட்டா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நமக்கு இப்படி தான் காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த கடைசியில் கேண்டிடேட்டட் கார்னர்னு வந்துட்டு ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்றத தொடுங்க. இப்போ அதை தொட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போகக்கூடிய அந்த மெசேஜ் காட்டக்கூடியதாக இருக்கும். அதையும் தொட்டுடுங்க. அதை தொட்டுட்டிங்கன்னா இங்கே 2 விஷயம் நம்ம கேட்கும். புதிய பதிவு செய்ய விரைவோர், ஏற்கனவே பதிவு செய்வ விரைவோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ உள்நுழைய அப்படின்ற அந்த மெயில் இதுவை நம்ம கிளிக் பண்ணால் போதும். ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்றத கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்றத அங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நம்பருடைய கால்குலேஷன் இப்போ எனக்கு வந்து 16 + 3ன்னு வந்திருக்கு. அப்போ நான் 19ன்னு போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சமர்ப்பி அப்படின்றத கொடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொஃபைல்குள்ளே போயிடும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டவுன்லோடு ஆல் டிக்கெட். சார், ஆல் டிக்கெட் வந்து காமனாக வேறு எப்படின்னா டவுன்லோட் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. நம்மளுடைய ஓடிஆருக்குள்ளே போயிட்டு அது கேட்கக்கூடிய டீட்டெயிலை நம்ம கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த டேட்டோட நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபைனலாக இந்த ஆக்டிவிட்டி அப்படின்றத பாருங்கள். இதில் டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா, இங்கே குரூப் 4க்குன்னு உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்றத சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா, குரூப் 4க்கான ஆல் டிக்கெட் அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும். இது தாங்க குரூப் 4 ஆல் டிக்கெட் டவுன்லோட் செய்வது எப்படி அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் 2க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை கூடிய விரைவில் அறிவிக்க போகிறோம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு பதிவு செய்யுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ டு ஆல்.